பெயர் சூட்டக்கூடிய போது என்ன பெயர் வைக்கலாம் என்று ஒரு கலந்த ஆலோசனை. எலிசபெத் அம்மாள் சொல்லுகிறாள், யோவான் என்று வைக்க வேண்டும். அதுவரையிலும் அவருடைய வழிமரபில் யோவான் அப்படின்னு பேர் வச்சது கிடையாது. சரி, இந்த அம்மா தான் அவருக்கு சொல்லுது, பையனுடைய அப்பாவை கேட்கலாம் என்று சொல்லி சக்கரையாவிடம் சென்று குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று சைகை காட்டி கேட்கிறார்கள். ஏனென்றால் அவரால் பேச முடியாது. அவர் எழுது பலகை ஒன்றை கொண்டு வந்து ஸ்லேட்டு கொண்டு வர சொல்கிறார். அவரும் யோவான் என்று எழுதுகிறார். அம்மாவும் தந்தையும் ரெண்டு பேரும் தன்னுடைய மகனுக்கு இந்த பெயரைத்தான் வைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இதுவரையிலும் யோவான் என்ற பெயர் அவருடைய சந்ததியில் கிடையாது. சக்கரியா என்ற பெயரைத்தான், தந்தையுடைய பெயரைத்தான் வைக்கலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த போது இது இப்படியாக நடக்கிறது. இந்த நிகழ்வைத்தான் நாம் வாசித்தோம். இந்த யோவான் என்ற பெயரை அவர் ஸ்லேட்டில் அந்த பலகையில் எழுதிய உடனே சக்கரியாவினுடைய பேச்சு இல்லாத ஒரு நிலை மாறுகிறது. அவரால் பேச முடிகிறது. அவர் ஏன் தன்னுடைய பேசக்கூடிய அந்த ஒரு வல்லமையை அவர் இழந்தார்? எப்போ அந்த பேசக்கூடிய அந்த நிலையை அவர் இழந்தார் என்பது நமக்கு தெரியும். எப்போ எந்த நேரத்தில் அவர் பேசக்கூடிய அந்த ஆற்றலை இழக்கிறார்? கோவிலில் அவர் ஆண்டவருக்கு தூபம் காட்டுகிற போது வானதூதர் அவருக்கு காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்து, இது போல வயது முதிர்ந்த காலத்தில் கடவுள் உங்களுக்கு குழந்தையை கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லி சக்கரியாவுக்கு வானதூதர் அந்த செய்தியை சொல்லுகிற போது சக்கரியா அதை நம்பலை, அதை அவர் விசுவசிக்கலை. அவர் ப்ராக்டிக்கலாக பேசுகிறார். நாங்கள் வயசானவங்க, வயதாகிவிட்டது, இந்த நேரத்தில் எப்படி குழந்தை பிறக்கும்? ஒரு குருவாக, லேவியராக ஆலயத்தில் பணி செய்யக்கூடிய அவருக்கு கடவுள் மீது நம்பிக்கை இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு குழந்தை பிறக்கும். இவர் சொல்றாரு, அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அதனால் அவர் பேசக்கூடிய அந்த ஆற்றலை அவர் இழக்கிறார். குழந்தை உருவாகும் என்கின்ற அந்த செய்தி சொல்லுகிற போது அவர் நம்பவில்லை. அப்போது பேச்சை இழந்த சக்கரையா எப்போது பேசுகிறார்? குழந்தை பிறந்த பின்பு. எத்தனை மாசம் ஆயிருக்கும்? ஐயோ, தப்பான கேள்வி கேட்டேன்னா, ஒரு குழந்தை கருவாகி பிறப்பதுக்கு எத்தனை மாசம் ஆகும்? 9 மாதம். இப்போ பிறந்து அவர் குழந்தைக்கு பெயர் வைக்க போறாங்க. அப்போ 9 மாசத்தையும் கடந்து இத்தனை நாள் சக்கரையா பேசாமல் இருந்தார். இப்போ நமக்கு ஒரு கேள்வி வருகிறது, இந்த பேசாமல் இருந்த நேரத்தில் அவர் என்ன செய்திருப்பார்? பேச முடியாத நேரத்தில் என்ன செய்திருப்பார்? முதல் செய்தியாக நான் இதை இப்படி பார்க்கிறேன் என்றால், கடவுள் கொடுத்த வாக்குறுதியை, ஆண்டவர் கொடுத்த அந்த ப்ராமிஸை சக்கரையா நம்பாமல் இருந்ததனால் சக்கரையாவுக்கு ஆண்டவர் வேற ஏதாவது தண்டனை கொடுத்திருக்கலாம், வேற ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்கலாம். நான் சொன்னதை நீ நம்பல, அதனால ஏதோ இந்த பனிஷ்மெண்ட், கண்ணு போகும், பார்க்க முடியாமல் போயிருப்ப, அது சொல்லலை. அதில் ஒரு கை விளங்காமல் போயிருக்கும், அது சொல்லலை. அதில் நடக்க முடியாமல் போயிருக்கு, அது சொல்லலை. அதில் வேற ஏதாவது பனிஷ்மெண்ட், அதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கல. நீ பேச முடியாதவனாய் மாறுவார், உன்னால் பேச முடியாது. ஆண்டவருடைய வார்த்தையை நம்பாமல் போகிற போது ஆண்டவர் கொடுக்கிற தண்டனை என்னவாக இருக்கிறது? பேசாமல் இருக்க வேண்டும். இப்போ அவர் எப்போ பேச தொடங்குகிறார்? குழந்தை பெற்றெடுத்த பின்பு ஞானஸ்நானம், அதாவது விருத்த சேதனம் கொடுக்கிற போது, அப்போது அவருடைய நாள் கட்டவிடுகிறது, பேசுகிறார். பிரியமானவர்களே, இந்த வாசகம், இன்றைய நற்செய்தி நமக்கு கொடுக்கக்கூடிய சிந்தனை என்னவென்றால், சில சமயத்தில் ஆண்டவர் நாம் மௌனமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். மௌனமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒருவேளை ஆண்டவர் அல்லது சக்கரையாவுக்கு வேற ஏதாவது தண்டனை கொடுத்திருந்தால்,
ஃபார் எக்ஸாம்பிள், பார்க்க முடியாதுன்னா இருப்ப அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாரு இந்த 9 மாதம்? சக்கரையா ஏதாவது பேசிட்டு தான் இருந்திருப்பார், பேசிக்கொண்டு இருந்திருப்பார். அவங்களோட பேசியிருப்பார், இவங்களோட பேசியிருப்பார், அதோட பேசியிருப்பார். ஏன் பேசாம, அதெல்லாம் கொடுக்காம, பேச முடியாது, நீ பேசக்கூடிய அந்த வாய்ப்பை, அந்த ஆற்றலை இழந்து விடுவா என்றால் இப்போ யாருக்கூடையும் பேச முடியாது, இந்த கான்வர்சேஷன் நடக்காது. இப்போ சக்கரையா என்ன பண்ணிட்டு இருப்பாரு? சும்மா யோசிங்க, பைபிள்லாம் கிடையாது, சும்மா யோசிப்போம். என்ன பண்ணிட்டு இருப்பாரு? யார் கூடயும் பேச முடியாது, அவங்களும் இவங்க கூட பேச மாட்டாங்க. அப்படியே பேசினா இவ பதில் சொல்ல மாட்டாரு, பதில் சொல்ல முடியாது. அதனால் பேசுவது ரொம்ப குறைஞ்சு போயிருக்கும். சக்கரையா இந்த 9 மாதம் பேச முடியாமல் இருந்தபோது என்ன செய்திருப்பார் என்றால், ஆண்டவர் சொன்னதை நான் கேட்கல, அதனால் என்னால் பேச முடியல என்று அவர் மற்ற வேலைகளெல்லாம் விட்டுவிட்டு மௌனமாய் ஆண்டவரை பற்றி அதிகமாய் யோசித்திருப்பார். ஆண்டவருடைய மகத்தான காரியத்தை அவர் யோசித்திருப்பார். ஆண்டவருக்கு அதிகமான நேரத்தை கொடுத்திருப்பார். அவர் வேலை பேசியிருந்தால் வெளியே போயிருப்பார், மற்றோடு பேசியிருப்பார், குடும்பத்தோடு பேசியிருப்பார். அப்போ ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை அவரால் கொடுக்க முடியாமல் போயிருக்கும். ஆக அவர், ஆண்டவர் நீ பேச முடியாமல் இருக்கிற காலத்தில் நீ என்னை பற்றி அதிகமாக நினைக்கணும், நீ என்னை நம்பல இல்லை, நீ என்னை பற்றி அதிகமாக நீ யோசிக்க வேண்டும், நீ அதிகமாக என்னை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று ஒருவேளை, இதுதான் கிடையாது, ஒருவேளை எதற்காகவும் கூட ஆண்டவர் அவரை பேச முடியாமல் வைத்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஆக இன்றைக்கு ஆண்டவர் கடவுளுடைய வார்த்தையை நம்ப முடியாமல் சக்கரையா போன போது அவர் கொடுத்த தண்டனை பேச முடியாமல் இருப்பது, மௌனம் காப்பது. இன்றைக்கும் கூட ஆண்டவர் சில சமயங்களில், ஏன் பல சமயங்களில் நாம் மௌனமாய் இருப்பதை ஆண்டவர் விரும்புகிறார். இறை வார்த்தை நமக்கு பல இடங்களில் நாம் பேசுவதனால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை நமக்கு சொல்கிறது. மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 36. மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 36. மத்தேயு 12:36. மனிதர் பேசும் ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்க வேண்டும். வெயிட். மனிதன் பேசக்கூடிய ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும், நல்ல வார்த்தை கிடையாது, தேவையான வார்த்தை கிடையாது, மனிதன் பேசக்கூடிய ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும், unnecessary டாக், அதான் இன்னைக்கு அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. தேவையில்லாத வார்த்தைகள், அவசியம் இல்லாத வார்த்தைகள், பேச அவசியம் இல்லாத விஷயங்கள், இன்னைக்கு அதைத்தான் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்கிறது, மனிதர் பேசும் ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்க வேண்டும். அடுத்தது என உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்து, உங்கள் வார்த்தைகளை கொண்டே நீங்கள், மைக்கு சின்ன பண்ணி போயிட்டாங்க, உங்கள் வார்த்தைகளை கொண்டே நீங்கள் குற்றமற்றவர்களாக கருதப்படுவீர்கள். நீங்க நல்லவன் சொல்லி எதை வச்சு சொல்ல முடியும்? நீங்க பேசுற வார்த்தை வச்சு. உங்கள் வார்த்தைகளை கொண்டே குற்றவாளிகளாகவும் கருதப்படுவீர்கள். அப்ப இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுது? நாம பேசுறது அனாவசியமா பேசிட்டு போயிடணும், ஏதாவது சொல்லணும், அதனால எந்த ஆபத்தும் இல்லை. நாம் பேசக்கூடிய வார்த்தைகளினால் எந்த பிரச்சனையும் கிடையாது, அது நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை பாதிக்கிறது கிடையாது. நமக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய தண்டனைகள் இதனால் பெருசா ஒன்றும் கிடையாது என்று நாம் எதை வேண்டுமானாலும் பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நாம் பேசக்கூடிய வார்த்தைகளை எடை போடுவது கிடையாது. எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது, இது அவசியமா, இது அவசியம் இல்லையா, நாம் மௌனம் காக்க வேண்டுமா, பேச வேண்டுமா, இந்த இடத்துல அமைதியா இருக்கணுமா, இல்லை சொல்லணுமா, இது பேசுவது நியாயமா, பேசுவது நியாயம் இல்லையா, அவசியமா, அவசியம் இல்லையா என்று நாம் யோசிப்பது கிடையாது. போற போக்கில எதை வேண்டுமானாலும் பேசிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும்
தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்க வேண்டும். பேசுகிற வார்த்தைக்கு கணக்கு கொடுக்கணும் அப்படின்னா நாம் செய்கிற செயல்களுக்கு எவ்வளவு கணக்கு கொடுக்கணும்? கடவுள் நாம் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு கணக்கு கொடுக்கணும் சொல்றார். அதுவே முக்கியம் என சொல்கிறார். யாக்கோபு திருமுகத்தில் இன்னும் அழுத்தமாக நாம் பேசக்கூடிய வார்த்தைகளை பற்றி அங்கே நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 19 இப்படி வாசிக்கிறோம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் கேட்பதில் வேகமும், லிசன் பண்றதுல வேகமா இருக்கணுமா, கேட்பதில் வேகமும், பேசுவதில் சினம் கொள்வதில் தாமதம் காட்ட வேண்டும். கேட்கும் போது வேகமாக கேட்கணும் அப்படின்னு கூர்ந்து கேட்கணும், இன்ட்ரெஸ்டோட கேட்கணும். இப்ப நீங்க கேட்டுக்கிறீங்களே, இன்ட்ரெஸ்டோட கேட்கணும். கேட்பதில் வேகம் காட்ட வேண்டும். இன்னும் கொஞ்சம் ஏதாவது பேசுவீங்களா, இன்னும் கொஞ்சம் ஏதாவது லிசன் பண்ண முடியுமா, இன்னும் கொஞ்சம் ஏதாவது கத்துக்க முடியுமா, ஆவலோடு கேட்க வேண்டும். கேட்பதில் வேகம் காட்ட வேண்டும். ஆனால் கோபப்படுவதிலும் பேசுவதிலும் என்ன செய்யணுமாம்? தாமதம் காட்ட வேண்டும். பேசலாமா, சொல்லலாமா, இந்த வார்த்தை பேசலாமா, இந்த வார்த்தை சொல்லலாமா, காயப்படுவாங்களா, கஷ்டப்படுவாங்களா, அவருடைய மனசு குத்துமா, வேதனைப்படுத்துமா, யோசித்து பேச வேண்டும். இதெல்லாம் நான் சொல்ல, விபிலியம் சொல்லுகிறேன். பேசுவதில் தாமதம் காட்டுங்கள், கேட்பதில் வேகம் காட்டுங்கள். அடுத்து 4ஆம் அதிகாரத்தில், யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் பேசுறதை பற்றி சொல்றாங்க. நீளமான வசனம், நான் வேகமாக அதை வாசிக்கிறேன். நாம் எல்லோருமே அடிக்கடி தவறுகிறோம். நாம் எல்லாருமே மிஸ்டேக் பண்றோம், அடிக்கடி தவறி போகிறோம். எதுல? பேச்சில் தவறாதோர் நிறைவு பெற்றவராவர். பேசுறதுல தப்பு பண்ணாதவங்க தான் அவங்க நிறைவு பெற்றவராக இருக்கிறார். அதுதான் மெச்சூர்டு பர்சன். பேசுவதில் தாமதிப்போர், பேசுவதில் தவறுகளை பேசாமல் இருப்பவர்கள் நிறைவு பெற்றவர்கள். அவர்கள் தம் முழு உடலையும் கட்டுப்படுத்த வல்லவர்கள். யார் ஒருத்தர் தன்னுடைய பேச்சை கண்ட்ரோல வச்சுக்கிறானோ அவன் தன்னுடைய முழு உடலையும் கண்ட்ரோல வச்சுக்கிறான். ஆக பிரியமானவர்களே, அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை நம்பல, அதனால நீ பேசுவதை நான் எடுத்து விடுகிறேன். நீ பேசாம கொஞ்ச நாள் அமைதியாயிரு. சில வேளைகள் நம்முடைய வாழ்க்கையில் அமைதி காப்பது அவசியம், நிதானமாய் இருப்பது அவசியம், மௌனம் காப்பது அவசியம். நாம் மௌனமாக இருப்பதனால் நடக்கக்கூடிய ஒரு சில நன்மைகளை உங்களோடு பதிவு செய்து நிறைவு செய்கிறேன். முதல் விஷயம், நாம் அமைதியாக இருப்பதனால், அமைதி என்பது வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல, வார்த்தைகளோடு சேர்ந்து எல்லாமே, நம்முடைய மனசு, நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே. நாம் அமைதியாக இருக்கிற போது நாம் நம்மை கட்டுப்படுத்துகிறோம். we control ourselves. இப்போ பேசணும், கோபமா சொல்லணும், ஆத்திரம் வருது, அப்போ என்னுடைய வார்த்தைகளை நான் கண்ட்ரோல் பண்ணுகிற போது, நான் பேசாமல் இருக்கிற போது என் முழு உடலையும் எண்ணங்களையும் என்னை முழுவதையும் நான் கண்ட்ரோல் வச்சுக்கிறேன். தங்களை கண்ட்ரோல் பண்ணாதவங்க, தன்னை அடக்கி ஆளாதவர்கள் பேசுவாங்க, கத்துவாங்க, சண்டை போடுவாங்க. ஆக மௌனமாக இருக்கிற போது, மௌனமாக இருக்க கற்றுக்கொள்கிற போது நாம் நம்மை, நம்முடைய உணர்வுகளை, நம்முடைய கோபங்களை, நம்முடைய எண்ணங்களை நம்முடைய கண்ட்ரோலை வச்சிக்க முடிகிறது. இதுதான் முதல் பாயிண்ட், முதல் ஒரு அவசியமான மௌனமாக இருப்பது ஏற்படக்கூடிய முதல் நன்மை. we have a power to control ourselves. நம்மை கண்ட்ரோல் பண்றது நமக்கு ஒரு பவர் கிடைக்கிறது. ரெண்டாவது, நாம் மௌனமாக இருக்கிற போது, சைலண்டாக இருக்கிற போது, அந்த சைலன்ஸை கடைபிடிக்கிற போது we able to listen others. நாம் அடுத்தவர்கள் பேசுவதை நம்மால் லிசன் பண்ண முடியுது, நாம் காது கொடுத்து கேட்க முடியுது. பல சமயத்தில் நம்முடைய டயலாக் எல்லாம் பாருங்க, அவங்க பேசுறதுக்கு முன்னாடியே
அடுத்து நாம் என்ன பேசுவோம்னு சொல்லி நாம் திங்க் பண்ணிட்டு இருப்போம். அவன் பேசிட்டு இருப்பான், அதுக்கு பதில் சொல்றதுக்கு ஐ வில் பி திங்கிங் டு கிவ் ஆன்சர். ஐ டோன்ட் லிசன். அவர் சொல்வது என்னது அப்படின்னு கேட்கறது கிடையாது, அதுக்கு என்ன பதில் சொல்லலாம் சொல்லி என்னுடைய மைண்ட் யோசிச்சு இருக்கும். we don't listen. ஆக நாம் மௌனமாக இருக்கிற போது அல்லது நம்முடைய வார்த்தைகளை கட்டுப்படுத்துகிற போது நாம் அடுத்தவர்கள் பேசுவதை லிசன் பண்ண முடியும். நம்முடைய குடும்பத்தில் அடிக்கடி வரக்கூடிய பிரச்சனைக்கு காரணம் இதுதான். we are not listening. we don't listen. நாம் பேசுறதுக்கு ஆசைப்படுறமே ஒழிய நாம் லிசன் பண்றதுக்கு ஆசைப்படுவது கிடையாது. ரெண்டாவது, நாம் மௌனமாக இருக்கிற போது நாம் அடுத்தவர்கள் சொல்வதை கேட்பதற்கு நம்மால் முடிகிறது. இதுதான் சக்கரையா பண்ணியிருப்பார். அவரால் பேச முடியாத போது அவர் என்ன பண்ணியிருப்பாரு? லிசன் பண்ணியிருப்பார். யாருக்கு? யாருக்கு? பொண்டாட்டிக்கு, சக்கரை எலிசபெத் அம்மாளுக்கு. அடுத்து யாருக்கு? கடவுளுக்கு லிசன் பண்ணியிருப்பார். ஆக லிசனிங் கெப்பாசிட்டி நமக்கு அதிகமாக. மூன்றாவதாக, நாம் பேசுகிற போது, பேசாமல் இருக்கிற போது, நிதானம் காக்கிற போது சண்டைகள் தவிர்க்கப்படுகின்றன. சண்டைகள் தவிர்க்கப்படுகின்றன. தேவையில்லாமல் விவாதங்கள், தேவையில்லாத வாக்குவாதங்கள், அதன் வழியாக சண்டைகள். ஆக மௌனமாக இருக்கிற போது நம்முடைய குடும்பத்தில், வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சண்டைகளை, சச்சரவுகளை, விவாதங்களை, வாக்குவாதங்களை நாம் தடை செய்கிறோம், கண்ட்ரோல் பண்றோம். மூன்றாவது. நான்காவதாக, நீங்கள் பேசுபவர்களை காட்டிலும் அமைதியாக இருக்கிறவர்கள் மதிப்பு பெறுவார்கள். பேசுபவர்களை காட்டிலும், அதிகமாக பேசிக்கொண்டிருப்பவர்களை காட்டிலும், வளவலன் பேசிக்கொண்டிருப்பவர்களை காட்டிலும், எதற்கெடுத்தாலும் பேசுவதற்கு காட்டிலும் யார் அமைதியாக செவி மடிக்கிறார்களோ அவர்கள் மதிப்பு பெறுபவர்களாக இருக்கிறார்கள். they will get respect from others. எப்போ பார்த்தாலும் பேசினு இருப்பான், எல்லாம் தொடர்ந்து பேசினு இருப்பான், விடாமல் பேசினு இருப்பான், மதிப்பு போயிடும். அதே கேட்பவர் அவர் ரெண்டு வார்த்தை பேசினா கூட சரியா பேசுவார், கரெக்டாக பேசுவார், நல்லதாக பேசுவார், சும்மா வளவலன்னு பேச மாட்டார், மதிப்பு பெறுகிறார். நாம் என்ன நினைக்கிறோம்னா, நிறைய பேசுறதுனால்தான் மதிப்பு வருது. பெரியமானவர்களே, பட்டிமன்றங்களில் சொற்பொழிவுகள் ஆற்றக்கூடிய பேச்சாளர்கள் இருக்காங்க இல்லையா, மேடை பேச்சாளர்கள். அவர்கள் பேசுவது 5 நிமிடம் 10 நிமிடம். ஆனால் அந்த உரையை தயாரிப்பதற்காக, அந்த பட்டிமன்றத்தில் பேசுறதுக்கோ அந்த மேடையில் பேசுவதற்காகவோ அவர்கள் அமைதியாக இருந்து சிந்திப்பது பல மணி நேரம். பேசுவது 10 நிமிடம் என்றால் அந்த பேசுவதற்குண்டான அந்த கண்டென்ட், அந்த செய்திகளை அவர்கள் சேகரிப்பதற்கு அவர்கள் அமைதியாக சிந்திப்பது பல மணி நேரம். அதனால்தான் அவர்கள் பேசுவது பவர்ஃபுல்லாக இருக்கு. ஆக அவர்கள் மதிப்பு பெறுகிறார்கள். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. பிரியமானவர்களே, நாம் மௌனமாக இருப்பது ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய, ஆண்டவரை அணுகக்கூடிய ஒரு விஷயம். ஆண்டவர் இயேசு நாள் முழுவதும் பேசினார், போதித்தார், இறை மாற்றி சொன்னார். இரவிலே போய் அமைதியாக இருந்தார், அமைதியாக தன்னுடைய தந்தையோடு உரையாடினார், தன்னுடைய தந்தையோடு அமைதி காத்தார். பிரியமானவர்களே, எந்த நேரத்தில் பேச வேண்டும், எந்த நேரத்தில் பேசக்கூடாது என்பது ஒரு கலை. இன்னைக்கு சக்கரையாவுக்கு அந்த பனிஷ்மெண்ட் ஏன் கொடுத்தாருன்னா, தேவையில்லாமல் பேசினார். அது எப்படி நடக்கும்? நாங்கள் வயசானவங்க. ஆக நம்முடைய வார்த்தைகள் கடவுளுடைய ஆசீர்வாதங்களை தடுக்கிறது. நம்முடைய வார்த்தைகள் கடவுளுடைய பிரசன்னத்தை தடுக்கிறது. நம்முடைய வார்த்தைகள் கடவுள் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு அது தடையாக இருக்கிறது. ஆக இந்த கிறிஸ்துமஸ் விழாவுக்கு ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். பல்வேறு ஆயத்தங்கள் நம்முடைய வார்த்தையில் கூட ஆயத்தப்படுத்துவோம்.